Hi friends, welcome back to our channel chunapan. ஒன்றும் இல்லை, சும்மா நச்சுன்னு பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வறுத்தரைச்ச மீன் குழம்பு. என்னடா வறுத்தரைச்ச மீன் குழம்புன்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? இந்த மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மசாலா நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தான் அரைச்சி அந்த மசாலா வந்து மீன் குழம்பு கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நிறைய பேர் பண்ணுறது வந்து பச்சையாக வைப்பாங்க. பச்சையானா தேங்காய், தக்காளி இதெல்லாம் அந்த டைமே அப்படியே அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வறுத்து அரைச்சி மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கள் வீட்டில் வைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு. ஸோ நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்களும் தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பாறை மீன். பாறை மீன் வகையில் இது ஒரு வகையான ஒரு மீன். இந்த மீன் தான் இன்றைக்கி நாங்கள் வறுத்து அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஃபிஷ் ஃப்ரை, இந்த மீனை தான் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கண்டினியூஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வறுத்தரைச்சி எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மீனை கட் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. நீங்கள் கேட்கலாம், வீடியோவில் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் அந்த மீனை கட் பண்ணுறதுலேருந்தே ஃபுல்லாக எடுக்கிறியே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாதா அப்படின்ட்டு. லென்த்தாக போக தான் செய்யும், இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கும் எப்படி அதை கட் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். சிலருக்கு மீன்கள் வெட்ட கூட இது வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா மீனையும் இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ண மீன்களை நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ குக்கிங்காக நம்ம ரெடி ஆயாச்சு. இதுதான் இன்றைக்கி குக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம். அது கிளியராக பாருங்கள். பச்சை மிளகு, அப்புறம் சிறிய வெங்காயம், வத்தல் மிளகு, தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, அப்புறம் மீன், மல்லி, வெந்தயம், அப்புறம் சீரகம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து. இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலு, அதையும் பார்த்துக்கோங்க. ஜீரகப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்குறோம். இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அந்த மீனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க. நம்ம குழம்பு வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கான வேலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த மசாலா நல்லா அந்த மீனில் பிடிக்கிற வரை அதை ஊற வைப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போவே அந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி மீனில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போது மீன் குழம்புக்கான அந்த மசால் வறுக்கிற வேலை ஸ்டார்ட் ஆயாச்சு. சின்ன வெங்காயம், அப்புறம் வத்தல் மிளகு, மல்லி, கூடவே அந்த கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சட்டியில் போட்டு ஒரு ஆவரேஜான ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வரிசையாக பாருங்கள். அப்படியே இப்போது வெந்தயத்தை அந்த வறுத்த மசாலில் போடுறாங்க. அதுதான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதையும் கூடவே இந்த மசால் கூட வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகம் அதையும் இந்த மசாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகத்தை போடுறாங்க. நல்ல ஆவரேஜான ஒரு ஹீட்டுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி அரைக்க வேண்டிய வேலை தான். இப்போது நம்ம வறுத்த மசாலா இப்போது அரைக்கிறதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த தேங்காயில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ, குழம்புக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது வறுத்த மசாலா மிக்சியில் போடுறாங்க அரைக்கிறதுக்காக. இந்த மசாலில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மசாலா கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசால் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில் வச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கான அந்த மிக்சிங் தான். இப்போது அந்த மண் சட்டியில் மீனையும் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இந்த அரைச்ச மசாலா ஊற்றுறாங்க. அதுக்கப்புறமா தேவையான அந்த மிக்சிங்கெல்லாம் தான். அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச பச்சை மிளகு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் முடிஞ்சு இன்னும் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண வேண்டிய வேலை தான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹீட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டே மசாலாலாம் தடவி அந்த ஊற வச்சுருந்த மீனை இப்போ பொரிக்கிற வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க.
ஏன்னா மசாலாலாம் கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் அந்த மீன்லேயே பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ பொரிக்கும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் பொரிக்கும்போது லாஸ்ட்டில் இந்த கருவேப்பிலை ஏன் போடுறாங்கன்னா ஒரு மணத்துக்காக தான். அந்த மணமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையை அதில் போட்டு லாஸ்ட் டைம் அந்த பொரித்து எடுக்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்தரைச்ச மீன் குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆகியாச்சு. அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். மீனும் ரொம்ப வெந்துருச்சு, மணமும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பச்சையாக வச்சு ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் இப்படி மசாலா வறுத்து அரைச்சி அது ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். பாறை மீனை வச்சு வறுத்தரைச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் பொரிப்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டிய வேலை தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி பல குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு டிஷ்ஷு சமையல் பண்ணி நம்ம சேனலில் போடனாலும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸும் நம்ம சேனலில் சீக்கிரமாகவே வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் பல சீ ஃபுட் குக்கிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்மளோட chunapan சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்க்கலாம், பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் நமக்குன்னு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, chunapan அஃபிஷியல்னு. அந்த பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே அப்பப்போ ஃபோட்டோஸ் அப்புறம் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் அந்த பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃபேஸ்புக்கில் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி அங்கேயே சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.